புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கம் செய்வதற்காக அப்பகுதியில் வசித்த 27 குடும்பங்களுக்கு அரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இடத்திற்கான இலவச மனைப்பட்டாவை முதல்வர் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை குறுகலாக இருப்பதாலும் அந்த பகுதியில் 2 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி அமைந்திருப்பதாலும் போக்குவரத்திற்கு சிரமமாக இருந்ததால் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாற்று இடங்களை வழங்கி பொதுப்பணித்துறை மூலமாக சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் 27 குடும்பங்களுக்கும் மாற்று இடம் அளித்தால் அந்த இடத்தை காலி செய்து தருவதாக தாமாக முன்வந்து தெரிவித்ததன் அடிப்படையில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் வசிக்கும் 27 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா அரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இடமாக வழங்க முதல்வர் உத்தரவின் பேரில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த வகையில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் வசிக்கும் 27 குடும்பங்களுக்கு அரியாங்குப்பம் பகுதியில் மாற்று இலவச மனைப்பட்டாக்களை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் வழங்கினார். வழக்கமாக இலவச மனைப்பட்டாக்கள் 400 சதுர அடி அளவில் மட்டுமே வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு 600 சதுர அடி அளவிற்கு மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதன் மூலம் இந்த பகுதியில் நிலவி வந்த 40 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது.